ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா சத்தியமாயிட்டு வாக்கு கொடுக்குறேன்னா அது சாதாரண வாக்கு கிடையாதுன்னு உனக்கு புரியுது தானே? இதை கேட்டு முடித்த மறு நிமிஷமே நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும். இப்போ நீ எதை பற்றியும் யோசித்து மனசை போட்டு குழப்பிக்காம உன்னுடைய கடமைகளை மட்டும் சரியாக செஞ்சுக்கிட்டே இரு. சோர்ந்து போயிருக்கிற உன் மனசுக்கு சோகத்தை விலக்கி வச்சுட்டு சுகத்தை தருவதற்காக தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன். உனக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைப்பதற்கான காலகட்டம் வந்துடுச்சு. இந்த நேரத்தில் நீ உன் கடமைகளை மட்டும் சரியாக செஞ்சால் போதும். உன் வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேற்றம் அடைஞ்சிடலாம். மனசளவில் எதையும் யோசித்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காம நீ உற்சாகமாக வாழ ஆரம்பிச்சினாதான் நீ எதிர்பார்த்து காத்திருந்த அனைத்தையும் உன் கைகளில் நான் தர முடியுமேன்னு செல்லமே. நீ ஏற்கனவே பல கஷ்டங்களை கடந்து வந்திருக்க. இனிமே யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்பட வேண்டியதே இல்லை. உன் பொறுமையும் நல்ல மனசும் கூடிய சீக்கிரமே உனக்கான பலனை கொடுக்கும். சில பேர் உன்கிட்ட அன்பாக இருக்காங்க, சில பேர் உன்னை ஒதுக்கி வச்சு தவிர்க்கிறாங்க. உன்னை அன்பாக அரவணைச்சாலும் சரி, வேணான்னு ஒதுக்கி வச்சாலும் சரி, நீ கவலைப்படவே கூடாது என் தங்கமே. தேவையானவர்கள் உன்னை தேடி வந்து சேர்வார்கள். தேவையில்லை, உன்னால் அவங்களுக்கு எந்த லாபமும் இல்லைன்னு நினைக்கிறவங்க தான் உன்னை விலக்கி வச்சுட்டு ஒதுங்கி போவாங்க. எது எப்படி இருந்தாலும் எல்லா முடிவுகளையும் அமைதியாக எடுக்க பழகு. இத்தனை நாளாக நீ காத்திருந்த நேரமெல்லாம் முடிஞ்சு போய் உன் காத்திருப்புகளுக்கு பலனும் பரிசும் கொடுப்பதற்காக இந்த வராகி அம்மா நானே வந்துட்டேன். நீ என்கிட்ட வந்து பெருசாக அது வேணும் இது வேணும்னு எதுவும் கேட்டதில்லை. ஆனால் நானாகவே மனசில் நினச்சிக்கிட்டு தான் இருக்கேன். என் அன்பு பிள்ளையான உன் கண்களில் ஆனந்த கண்ணீரோட மனசில் புன்னகையோட அமைதியோட என்னை பார்த்து நீ எனக்கு நன்றி சொல்லும்படி உனக்கான நன்மைகளையெல்லாம் செய்யணும்னு ரொம்ப நாளாகவே ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அதன்படி தான் இப்போது உன் கனவுகளையெல்லாம் நிறைவேற்றி ஆசைகளையெல்லாம் முடிச்சு கொடுத்து உன்னை ஆனந்த கண்ணீரோடு பார்க்க வந்தேன். இனிமே உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேட்கக்கூட அவசியம் இல்லை. மனசார நீ நினச்சாலே அதை புரிஞ்சுக்கிட்டு உனக்கானதை நான் செஞ்சு கொடுத்துடுவேன் என் செல்லமே. நீ நிச்சயம் நீண்ட ஆயுளோட நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ தான் போகிற. நடந்ததையெல்லாம் நினச்சி வருத்தப்பட்டு மனசில் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறது எனக்கு தெரியும். உன்னை ஏமாத்தினவங்க முன்பாகவே உன்னை நல்லா நான் வாழ வைக்கிறேன். நான் உனக்கு கொடுக்க போகிற வாழ்க்கையை பார்த்து உன்னை சுற்றி இருக்கவங்களும் சொந்த பந்தமும் வியந்து ஆச்சரியப்பட்டு போக தான் போகிறாங்க. நீ மட்டும் மனசார மகிழ்ச்சியாக இருந்தாலே எனக்கு போதுமே செல்லமே. தப்பி தவறி கூட உன் மனசை உடைச்சவங்களை நீ காயப்படுத்திடக்கூடாது. அதற்கு பதிலாக உன் மனசை உடைச்சவங்களையும் உன் மனசை குத்தி காயப்படுத்துகிறவங்களையும் மன்னிச்சு அவங்கள ஏன் பொறுப்பில் விட்டுடு. யாருக்கு எதை செய்யணும் அப்படிங்கிறது எனக்கு தானே சரியாக தெரியும். உன்னுடைய சோதனை காலத்தில் நான் ஏதாவது ஒரு வடிவத்தில் வந்து உனக்கு உதவி செய்வேன்னு சொன்னபடிதான் இப்பொழுது உனக்கானதை ஏற்பாடு செய்வதற்காக உன்னை தேடி ஓடி வந்தேன். உனக்கே தெரியாமல் உன்னுடைய எல்லா கஷ்டங்களிலிருந்தும் நானே உன்னை மீட்டெடுப்பேன் என் செல்லமே. என்னை நம்பினவங்களை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமைன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது என்னையே நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்க உன்னை மட்டும் நான் மறந்துடுவேனா என்ன? உன் வாழ்க்கை இன்னைக்கு தான் புதுசாக ஆரம்பிக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இந்த வராகி அம்மாவின் துணையோட தைரியமாக களத்தில் இறங்கு. இப்போ உனக்கு கிடைக்க போகிற சந்தோஷத்தையும் முன்னேற்றத்தையும் யாராலுமே தடுக்கவே முடியாது என் செல்லமே. இத்தனை நாளாக உன்கிட்ட இருந்து விலகி போனதும் உன்னிடமிருந்து இழந்து போனதும் எல்லாமே ஒன்றுக்கு 10ஆக பெருகி உன்கிட்டையே வந்து சேரப்போகுது. நீயும் உன் வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சியை பார்க்க போகிற. இனி நல்ல நல்ல சந்தோஷமான நிகழ்வுகள் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. இதுவரைக்கும் விடை தெரியாத கேள்வியாக இருந்த உன் வாழ்க்கையில் எதை எப்படி செய்யணும், என்னெல்லாம் நடக்க போகுது, அதை நீ எப்படியெல்லாம் சமாளிக்கணும்னு எல்லா விஷயங்களையும் சொல்லி காட்டுவதற்காக தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன். வழி தெரியாத பயணமாக எங்கே போகிறோம் என்ன செய்ய போகிறோன்னு தெரியாதது போல உன் வாழ்க்கை இருந்ததெல்லாம் இப்போது மாறப்போகுது. உன் வேதனையை பார்த்த நான் தான் உன் துக்கத்தை துரத்தி அடிப்பதற்காக உன்னை தேடி வந்தேன்.
இனிமே உன் பயணத்துக்கு வழிகாட்டியாக நான் இருந்து உனக்கு துணையாக தாயாகவும் நானே இருப்பேன் என் செல்லமே. நீ என் மேலே வச்சிருக்க பக்தியினால தான் நான் மனசு குளிர்ந்து போயிருக்கேன். அதனால நீ என்கிட்ட கேட்ட வரத்தை எல்லாம் இப்போதே அள்ளி கொடுத்து உன் மனசை குளிர்விக்க போகிறேன். உன்னுடைய கனவுகள் வேணும்னா உனக்கு கெட்ட கனவா வந்து உன்னை பயமுறுத்தலாம். ஆனால் அது ஒருபோதும் நடக்காது. நீ கண்ட கெட்ட கனவுக்கு அப்படியே எதிர்மாறாக நல்லதே உன் வாழ்க்கையில் நடக்கும்படி இந்த வராகியம்மா நான் செய்ய போகிறேன். எதை யோசிச்சா உனக்கு நிம்மதி கெட்டு போகுமோ அதை பற்றி நினைப்பதையே நிறுத்திவிடு. எந்த விஷயத்தை நினச்சா நீ சந்தோஷப்பட்டு சிரிப்பியோ அதை நல்ல நிகழ்வுகளை உன் மனசுக்குள்ளே வச்சுக்கோ. தேவையில்லாத சில விஷயங்களை நீ யோசிக்கும் போது அது உனக்குள்ள பிரச்சனைகளை கொடுத்து உன்னை அதில் சிக்கல்லையும் மாட்டி விட்டுருது. ஆசை, இன்பம் இது எல்லாமே தொடர்ச்சியாக துன்பத்தை தரக்கூடிய விஷயங்கள்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களுக்கு ஆசைப்படுவதை நிறுத்திடு. இப்போது உன்னுடைய வேலை பளுவும் மனபாரமும் கொஞ்சம் குறையிற அளவுக்கு உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் இந்த வராகி அம்மா செயல்படுத்த போகிறேன். என்ன கஷ்டம் வந்தாலும் நீ என்னை முழுசாக நம்புனினா அத்தனையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையவே நிரந்தர நிம்மதியாக ஆக்கிடுவேன் என் செல்லமே. நிம்மதி வேணும், சந்தோஷம் வேணும்னு போராடிக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் எல்லா இன்பங்களையும் கொடுப்பதற்காக தான் நான் வந்திருக்கேன். நான் உனக்கு கொடுத்த வாக்குறுதியை எந்த சந்தேகமும் இல்லாமல் நீ ஏற்றுக்கிட்டினா அதை நிச்சயமாக நான் நிறைவேற்றிடுவேன். நான் உன்னை மகிழ்ச்சியாக தான் வச்சிருப்பேன். உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாமேன் செல்லமே. என் துணை உனக்கு எப்போதுமே இருக்கும். உனக்குன்னு படைக்கப்பட்டதையும் நீ என்கிட்ட ஆசையாக கேட்டதையும் இப்போது உன் கைகளில் வந்து சேர்ப்பதற்கான நேரம் வந்துடுச்சு. நீ தவமிருந்து கேட்ட விஷயங்களை எல்லாம் அப்படியே அழகாக உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். நீ சிந்திய கண்ணீர் எல்லாம் இனி ஆனந்த கண்ணீராக மாறும்படி செய்ய போகிறேன். உன் நம்பிக்கையும் பொறுமையும் இப்போது மகிழ்ச்சியாக மாறப்போகுது. ஆம் என் செல்லமே, உன் பிரச்சனைகளை தீர்த்து வச்சு உன் கஷ்டங்களை நீக்கி வச்சு உன் வாழ்க்கையவே அற்புதமானதாக ஆக்க வந்திருக்கேன். இனிமே ஏதாவது பிரச்சனைனா அதை பேசி தீர்க்கணுமே தவிர சண்டை போட்டு பேசியே பெருசாக ஆக்காத. என்ன நடக்கணுமோ அதை பாரு. அதை விட்டுட்டு நடந்ததையே கிண்டி கிளறி ஏன் இப்படி செஞ்சீங்க, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு நடந்த விஷயங்களையே வச்சு பிரச்சனை பண்ண வேண்டாம். யாராவது தப்பு பண்ணாங்கன்னா நேராக அவங்கக்கிட்டேயே போய் பொறுமையாக பக்குவமாக சொல்லி அதை தீர்க்கணுமே தவிர ஊரில் உள்ளவங்க எல்லார்கிட்டையும் போய் சொல்லக்கூடாது. நீ ஆசைப்பட்டதை அடைவதற்கு மனசளவில் உறுதியோடு இரு. பிடிவாதம் பிடிக்காதே என் செல்லமே. மனசில் உறுதியோடு அதை அடைவதற்காக நீ வேலை செய்யும்போது அது உனக்கு சரியாக இருக்கும் பட்சத்தில், அது உன் வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கும் பட்சத்தில் இந்த வராகி அம்மா அதை உனக்கே நிறைவேற்றி கொடுத்துருவேன். இல்லை உன் வாழ்க்கைக்கு ஒரு சில விஷயங்கள் சரி வராதுன்னா அதை நான் உன் பக்கமே அனுப்ப மாட்டேன் என் செல்லமே. உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை கொடுக்க நான் இருக்கும்போது தேவையில்லாத வீண் விவாதமோ தர்க்கமோ செய்ய வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாகவே எல்லாத்தையும் சமாளிக்க பழகு. என் பார்வை உன் மீது இருக்கும்போது இனி நீ கவலைப்படவே கூடாது. உன் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாமே மறைஞ்சு போய் இப்போது வெற்றி பெறுவதற்கான நேரம் வந்துடுச்சு. இதுவரைக்கும் நீ எதிர்பார்த்த எல்லா நற்செய்திகளும் உன்னை வந்து சேரும் என் செல்லமே. உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்குமா கிடைக்காதா, நீ ஆசைப்பட்டது நடக்குமா நடக்காதான்னு தானே புலம்பிக்கிட்டே இருந்தேன். இதோ உன் ஆசைகளையெல்லாம் நிறைவேற்றி நீ கேட்ட விஷயங்களையெல்லாம் உனக்கு நடத்தி தருவதற்காக, நீ நினச்ச காரியத்தை முடிச்சு கொடுப்பதற்காக தான் இந்த வராகி அம்மா உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நான் சொன்னதை கேட்டு முடிச்ச மறு நிமிஷமே உன் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும் என் செல்லமே. சில விஷயங்களை நீ அடுத்தவங்க யாருக்கிட்டையும் சொல்ல முடியாமல் உனக்குள்ளேயே மறைச்சி வச்சுக்கிட்டு கண்ணீர் விட்டு கவலைப்பட்டாலும் அனைத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். உனக்காக அனைத்தையும் சரி செய்வேன்னு நம்பு. அது வரைக்கும் அமைதியாயிரு. அமைதிதான் உன் வாழ்க்கைக்கான சிறந்த ஆறுதலாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் பிரச்சனைகளோடையே போராடிக்கிட்டு இருந்தீனா அது எப்படி தீர்வாக இருக்கும்? சில பிரச்சனைகள்கிட்ட எதிர்த்து போராடாமல் அப்படியே அதை அதன் போக்கிலேயே விட்டுடு. இழுத்து பிடிச்சி தீர்க்கணும்னு நினச்சின்னா அது இன்னும் பெரிய பெரிய பிரச்சனை ஆகிக்கிட்டே தான் போகும்.
அதுக்கு பதிலாக ஒருத்தர்கிட்ட சண்டையோ சச்சரவோ அல்லது பெரிய பிரச்சனையோ அல்லது மிகப்பெரிய கஷ்டமாகவே இருந்தாலும் சரி, அதை அப்படியே கொஞ்சம் கவனிக்காமல் பொறுமையாக பொறுப்பாக விட்டுட்டினா தானாகவே எல்லாம் சரியாயிடும். நீ நினச்சது எல்லாத்தையும் நிச்சயமாக நான் உனக்கு நடத்தி கொடுக்குறேன். ஆனால் நீ நினைப்பது நல்லதாக இருக்கணும் என் செல்லமே. உன் எண்ணங்களை கவனி. உன் எண்ணம் எப்போதும் நல்லதாக, சிறந்ததாக, சரியாக இருக்கும் பட்சத்தில் இந்த வராகியம்மா அதை நிறைவேற்றுவேன். உனக்குள் இருக்கும் எதிர்மறையான விஷயங்களையும் எதிர்மறை சிந்தனைகளையும் அகற்றி நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கோ. நம்ம நினச்சது நடக்குமான்னு உன் மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே தானே இருக்கு. நடக்கும்னு நம்பி என்னை முழுசாக ஏற்றுக்கிட்டினா, என்கிட்ட அந்த பாரத்தை பொறுப்பை ஒப்படைச்சிட்டினா, நானே அதை உனக்கு நடத்தி தர்றேன். உன்னுடைய அம்மாவாகிய இந்த வராகி தாய் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன்னு நீ முழுசாக நம்பணும் என் செல்லமே. இந்த உலகத்தையே நான் உனக்காக தான் படைச்சி வச்சுருக்கேன். உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழணுங்கிறதுக்காக தான் இப்போது உன் பிரச்சனைகளையும் தீர்க்க வந்திருக்கேன். நிச்சயமாக உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வரும். உன் வாழ்க்கையும் பிரகாசமாக மாறும். நீ என்கிட்ட கேட்ட விஷயத்துக்கு இப்போது நான் பச்சை கொடி காட்டிட்டேன் என் செல்லமே. நீ எப்போவுமே உன்னை பற்றி மட்டுமே யோசிக்காம உற்றார் உறவினர் சொந்தம் பந்தம்னு எல்லாருடைய நலத்துக்காகவும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காகவும் யோசிக்கிற. அப்படி இருக்கும்போது உன்னுடைய சந்தோஷத்தை பற்றி நினைக்க யாருமே இல்லையே நினச்சி வருத்தப்படாத. யார் உன்னை பற்றி யோசிக்கலைனாலும், யார் உனக்காக எதுவும் செய்யலைனாலும், உன்னை பற்றி யோசிக்கவும் உனக்கான நல்லதை செய்கிறதுக்கும் இந்த வராகியம்மா நான் இருக்கேன். நிச்சயமா உன் மனசில் இருக்க கவலைகளையெல்லாம் துரத்தி அடித்து உன்னை நானே காப்பாற்றுறேன் என் செல்லமே. இனி உன் வாழ்க்கையை என் பொறுப்பில் நான் ஏற்றுக்கிட்டு நீ ஆசைப்பட்டதையெல்லாம் அழகாக நடத்தி முடிக்க போகிறேன்.